அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பில் நாம் என்னென்ன படிச்சிருந்தோம் அப்படின்னா, அறிவியல் ஓர் அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு சயின்ஸ், அறிவியல் முறைகள், மெத்தட்ஸ் ஆஃப் சயின்ஸ், இயற்பியல் ஓர் அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு ஃபிசிக்ஸ், இயற்பியலின் பிரிவுகள், பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ், தொழில்நுட்பம் மற்றும் சமுதாயத்துடன் இயற்பியலின் தொடர்பு, ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி, இயற்பியல் ராசிகள், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், அடிப்படை ராசியல் மற்றும் அதன் அலகுகள், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் தேர் யூனிட்ஸ். இதெல்லாம் கடந்த வகுப்பில் நம்ம படிச்சிருந்தோம். இன்றைக்கி வகுப்பில் நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படின்னா, அடிப்படை ராசிகளோட அலகுகளின் வரையறை, டெஃபினிஷன் ஆஃப் தி யூனிட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், பரிமாண பகுப்பாய்வு, டைமென்ஷனல் அனாலிசிஸ், எஸ்ஐ அலகுகளை எழுதும் பொழுது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் மற்றும் மரபுகள், ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் ரைட்டிங் எஸ்ஐ யூனிட்ஸ். இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு வகுப்பில் படிக்க போகிறோம். சரி, உங்ககிட்ட இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறேன்னு நான் யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ரேவதி சின்னத்தம்பி அம்மாவா? எந்த ரேவதி சின்னத்தம்பி அம்மா? உங்களோட இயற்பியல் ஆசிரியையா? நிஜமாவா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம் கண்ணுங்களா, நான் உங்கள் இயற்பியல் ஆசிரியை ரேவதி சின்னத்தம்பி தான் பேசுகிறேன். இன்றைக்கி நான் வகுப்பு தொடங்கலாமா? சரி, நல்லது. In today's session, first we will learn about SI base quantities and units. First base quantity is length, நீளம், unit, meter, symbol, small m, குறியீடு small m. நீளம்ன்றது அடிப்படை ராசி, லென்த் அப்படின்றது பேஸ் குவான்டிட்டி, யூனிட் ஆஃப் லென்த் மீட்டர், நீளத்தின் அலகு மீட்டர், மீட்டரின் குறியீடு ஸ்மால் எம். தி சிம்பிள் ஆஃப் தி எஸ்ஐ யூனிட் மீட்டர் இஸ் ஸ்மால் எம். நெக்ஸ்ட், டெஃபினிஷன், வரையறை. 1 meter is the length of the path travelled by light in vacuum in 1/2997992,458 of a second. This is determined in 1983. 1 meter அப்படின்னா 1 மீட்டர். தி லென்த் ஆஃப் தி பாத் அப்படின்னா பாதையின் நீளம். ட்ராவல்டு பை லைட் அப்படின்னா ஒளியினால் கடந்த தொலைவு அல்லது ஒளி கடந்த தொலைவு. இன் வேக்கம் அப்படின்னா வெற்றிடத்தில், காற்று இல்லாத ஊடகத்தில். இன் 1/2997992,458 ஆஃப் எ செகண்ட் அப்படின்னா ஒரு வினாடியில் 1/2997992,458 ஆஃப் எ செகண்ட், அவ்வளோ தூரம் கடந்திருக்கு. 1 meter is the length of the path travelled by light in vacuum in this much of second. அப்படின்னா என்னது? வெற்றிடத்தில் 1/2997992,458 வினாடியில் ஒளியானது கடக்கும் பாதையோட நீளம்தான் 1 மீட்டர். இதை எப்போ வரையறை செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1983 வரையறை செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் பேஸ் குவான்டிட்டி இஸ் மாஸ். யாரே மாஸ். தி SI யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். அடுத்த அடிப்படை ராசி நிறை. நிறையோட SI அலகு கிலோகிராம். தி சிம்பிள் ஆஃப் தட் யூனிட் கிலோகிராம் இஸ் kg. கிலோகிராம்ங்கிற SI அலகோட குறியீடு வந்து kg அப்படின்னு சொல்லுவோம். Definition. 1 kilogram is the mass of the prototype cylinder of platinum iridium alloy preserved at the International Bureau of Weights and Measures at Servius near Paris, France in 1901. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 கிலோகிராம் 1 கிலோகிராம்னா 1 கிலோகிராம். தி மாஸ் ஆஃப் தி புரோட்டோடைப் அப்படின்னா அந்த மாதிரியோட நிறை. சிலிண்டர் ஆஃப் பிளாட்டினம் இரிடியம் அலாய் அப்படின்னா பிளாட்டினம் இரிடியம் அப்படின்ற 2 பொருளோட கலவையினால் உருவான உருளை அப்படின்னு அர்த்தம். ப்ரிசர்வ்டு அட் இன்டர்நேஷ்னல் ப்ரூ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ட் அட் சர்வியூஸ். ப்ரிசர்வ்டுன்னா என்னது? அந்த இடத்துல இருக்கிறது. இன்டர்நேஷ்னல் ப்ரூ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? சர்வதேச அல்லது பன்னாட்டு அமைப்பு. அது யாரு? வெயிட்ஸ் அப்படின்னா நிறைகள், மெஷர்ஸ் அப்படின்னா அளவீடுகள், அட்டு சர்வியூஸ். சர்வீஸுங்கிற இடத்துல இருக்குது. அது எங்கே இருக்குது? நியர் பாரிஸ். பாரிஸுக்கு பக்கத்தில். எங்கது? ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸில் இருக்குது. இதை வந்து 1901 தான் நம்ம வரையறுத்தோம். 1 kilogram is the mass of the prototype cylinder of platinum iridium alloy preserved at the International Bureau of Weights and Measures at Servius near Paris, France in 1901. அதாவது பிரான்ஸில் பாரிஸுக்கு அருகில் வந்து சவுஸ் என்ற இடத்துல இருக்கிறது பன்னாட்டு எடைகள் மற்றும் அளவைகள் நிறுவனத்தில் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையினாலான உருளையோட நிறை தான் 1 கிலோகிராம் அப்படின்னு நாம் வரையறுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அளவு வந்து 1901 தான் முடிவு பண்ணணும். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. ஹூஸ் ஹைட் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர். ஹூஸ் ஹைட் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் டயாமீட்டர் அப்படின்னு அர்த்தம். இதனோட விட்டம் வந்து அதனோட உயரத்துக்கே சமமாக இருக்கும். இதை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் ஷோராக சொல்லுவேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க. எங்கே பார்த்துருக்கீங்க? நானே சொல்லிடுறேன். இன்றைக்கி கிளாஸ் தொடங்கும்போது இன்ட்ரொடக்ஷனில் ஒரு டயக்ராம் பார்த்தீங்க இல்லையா? ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப் மாதிரி ஒரு பாக்ஸ் பார்த்தீங்க இல்லையா? அதுதான் ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் 1 kilogram ஆஃப் மாஸ். ஓகே, அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் டைம். டைம் அப்படின்னா காலம்னு சொல்லியிருக்கோம், நேரம் அப்படின்னு சொல்லலாம். யூனிட் ஆஃப் டைம் செகண்டு. காலத்தின் SI அலகு வினாடி சொல்லுவோம். அதனோட சிம்பிள் குறியீடு பார்த்தீங்கன்னா ஸ்மால் எஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 1 second இஸ் தி டியூரேஷன் ஆஃப் 91926317770 periods of radiation corresponding to the transition between the 2 hyperfine levels of the ground state of cesium-133 atom. This is fixed in 1967. Okay, 1 second என்ன அர்த்தம்? ஒரு வினாடி. The duration of this much of period அப்படின்னா இவ்வளோ கால அளவு.
ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னா கதிர்வீச்சு. கரஸ்பாண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேடியேஷன் கரஸ்பாண்டிங் டுனா அதுக்கு தொடர்பு இருக்கிறது. டு தி டிரான்சிஷன் பிட்வீன் அப்படின்னா, டிரான்சிஷன் அப்படின்னா என்னது? பரிமாற்றம் பண்ணுறது, இடப்பெயர்ச்சி செய்கிறது. பிட்வீன் தி டூ ஹைப்பர் ஃபைன் லெவல்ஸ் அப்படின்னா என்னது? மீ நுண்ணிய ஆற்றல் மட்டங்களுக்கு இடையில். ஹைப்பர் ஃபைன் எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் தி கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் சீசியம். கிரவுண்ட் ஸ்டேட் சீசியத்தோட, சீசியம் அணுவோட அடி ஆற்றல் மட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த விஷயம் எனர்ஜி லெவல்ஸ் பற்றி நீங்கள் அட்டாமிக் ஃபிசிக்ஸில் டீட்டெயில்டாக படிப்பீங்க. ஓகே. 1 second is the duration of 91926317770 periods of radiation corresponding to the transition between the two hyperfine levels of the ground state of cesium-133 atom in 1967. அதாவது cesium-133 133 அணுவோட இரு ஆற்றல் நிலைகளின் மீ நுண்ணிய மட்டங்களுக்கிடையே பரிமாற்றம் நடக்கிறதுனால ஏற்படுற கதிர்வீச்சின் அலைவு காலத்தோட 919263170 மடங்கு ஒரு நொடி அப்படின்னு சொல்லி அளவீடு செஞ்சுருக்கிறாங்க. இங்கே cesium-133 சீசியம் 133ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சீசியம் அணுக்கருவோட நிறை எண்ணை குறிக்குது, மாஸ் நம்பரை குறிக்குது. ஓகே. அடுத்து எலக்ட்ரிக் கரண்ட்டு. ஃபோர்த் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி யார்? எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர். மின்னோட்டத்தோட எஸ்ஐ அலகு ஆம்பியர். சிம்பிள் ஆஃப் ஆம்பியர் வந்து கேபிட்டல் ஏ. ஆம்பியருங்கிற அலகோட குறியீடு கேபிட்டல் ஏ. இப்போ 1 ஆம்பியர்னால் என்னன்னு நாம் டிஃபைன் பண்ண போகிறோம். சரிங்களா? கவனிங்க. 1 ampere is the constant current which when maintained in each of two straight parallel conductors of infinite length and negligible cross section held 1 meter apart in vacuum shall produce a force per unit length of 2 × 10⁻⁷ Newton per meter between them. என்ன புரியுது இதில் இருந்தே? 1 ampere is the constant current. ஒரு ஆம்பியருங்கிறது ஒரு மின்னோட்டத்தோட மாறிலி மதிப்பு. which when maintained அப்படின்னா என்னது? அதை வந்து அப்படியே நிலையாக அதை தொடர்றது இல்லைங்களா? in each of two straight parallel conductors அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 நீளமாக இருக்கிற இல்லையா, 2 எதுவுமே வளைவு இல்லாத நேர்கடத்தின்னு சொல்லுவோம். 2 straight parallel conductors, 2 நேரான கடத்திகளை இணையாக வச்சுருக்கோம். ஆஃப் இன்ஃபைனைட் லென்த்து, அந்த 2 கடத்திகளோட நீளமும் வந்து என்னது? ஈரில்லா தொலைவுன்னு கற்பனை பண்ணிக்கணும். அண்டு நெக்லிஜிபிள் கிராஸ் செக்ஷன் அப்படின்னது அந்த கடத்திகளோட குறுக்கு பரப்பு புறக்கணிக்கத்தக்கது. ஹெல்ட் 1 மீட்டர் அப்பார்ட் இன் வேக்கம், அந்த 2 கடத்தியவும் இந்த குணநலன் இருக்கிற அந்த 2 நேர்கடத்திகளையும் 1 மீட்டர் தொலைவில் வெற்றிடத்தில் பிரித்து வைக்கிறோம். ஷால் ப்ரொடியூஸ் எ ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்து. அப்படி வைக்கும்போது அந்த 2 கடத்திக்கு இடையில் உருவாகிற விசை வந்து 2 × 10⁻⁷ நியூட்டன் பர் மீட்டர் அப்படின்னு இருந்துச்சு. அப்படின்னா அந்த கடத்திகள் வழியே பாஞ்ச மின்னோட்டத்தோட அளவு தான் 1 ஆம்பியர். இங்கே பாருங்க, 2 straight conductors. ஓகே,
straight conductors. This is having infinity length. எவ்வளவு? infinity, வரையறுக்க முடியாத தொலைவு. இந்த ரெண்டு கண்டக்டரை என்ன பண்ணியிருக்கோம்? 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்கோம். சரிங்களா? ரெண்டு கண்டக்டரையும் 1 மீட்டர் தொலைவில் பிரித்து வச்சுருக்கோம். இப்போ இந்த ரெண்டு கண்டக்டரோட வழியாக பாயிற மின்னோட்டம் ஐன்னு எடுத்துக்குவோம். மின்னோட்டம் ஐன்னு எடுத்துக்குவோம். இப்படி எடுத்துக்கும் போது இந்த கடத்திகளுக்கு இடையில் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு விசை செயல்படும். என்ன செயல்படும்? விசை செயல்படும். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஆர் சேம் அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். மின்னோட்டம் பாயிற திசை வந்து ஒன்றாவே இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு கடத்திகளுக்கு இடையில் கவர்ச்சி விசை செயல்படும். ஒன்றை ஒன்று கவரும். தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் விச் இஸ் பாசிங் த்ரூ தட் பேரலல் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ஸ் ஆர் சேம் அப்படின்னா தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வில் பி ப்ரெசன்ட் பிட்வீன் த டூ கண்டக்டர்ஸ். அதனால தான் ஆரோ மார்க்கை இப்படி போட்டிருக்கேன், ஒன்றை நோக்கி ஒன்று. அப்படி இருக்கும்போது இந்த கடத்தி வழியாக பாஞ்ச மின்னோட்டத்தோட அளவு தான் என்னது? 1 ஆம்பியர். எவ்வளோ விசை? அந்த கவர்ச்சி விசை எவ்வளவு? 2 × 10⁻⁻7 நியூட்டன் பர் மீட்டர். நெக்லிஜிபிள் கிராஸ் செக்ஷன், இதுதான் குறுக்கு பரப்பு இல்லையா? குறுக்கு பரப்பு அது வந்து புறக்கணிக்கத்தக்க அளவு கம்மியாக இருக்குது. அப்போ அந்த கம்பி, நேர் கம்பி எப்படி இருக்குது? ஒல்லியாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த நேர்கடத்தி ரொம்ப ஒல்லியாக இருக்குதுன்னு அர்த்தம், மெலிஞ்சு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் என்னோட குறுக்கு பரப்பு புறக்கணிக்கத்தக்கது. ரெண்டு நேர்கடத்திகளை 1 மீட்டர் இடைவெளியில் இணையாக பிரித்து வச்சுருக்கோம். எங்கே? வெற்றிடத்தில். அந்த ரெண்டு கடத்திகளோட குறுக்கு பரப்பு புறக்கணிக்கத்தக்கது. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு கடத்தி வழியாக ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னோட்டம் பாயுது. அப்படி மின்னோட்டம் பாயும் போது இந்த ரெண்டு கடத்திகளுக்கு இடையில் ஒரு விசை செயல்படும். அந்த செயல்படுற விசைங்கிறது கவர்ச்சி விசையா விலக்கு விசையா அப்படிங்கிறது மின்னோட்டத்தோட திசையை பொறுத்தது. கடத்திகள் வழியாக பாயிற மின்னோட்டத்தோட திசை வந்து ஒரே அளவு இருந்துச்சு அப்படின்னா, ஒரே திசையாக இருந்துச்சு அப்படின்னா கடத்திகளுக்கு இடையில் கவர்ச்சி விசை செயல்படும். கடத்திகள் வழியே பாயிற மின்னோட்டத்தோட திசை வந்து வேற வேற இருந்துச்சு அப்படின்னா விலக்கு விசை செயல்படும். இங்கே மின்னோட்டத்தோட திசை வந்து ஒன்றாவே இருக்கிறதுனால ரெண்டுக்கும் இடையில் கவர்ச்சி விசை செயல்படும். இது வந்து கூடுதல் தகவல் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இந்த கவர்ச்சி விசையோட அளவு 2 × 10⁻⁻7 நியூட்டன் பர் மீட்டர்னு இருந்துச்சுன்னா இந்த கடத்தி வழியே பாஞ்ச மின்னோட்டத்தோட அளவு 1 ஆம்பியர். எல்லாருக்கும் புரிஞ்சது அந்த விஷயம்? குட். எலக்ட்ரிக் கரண்ட், தி SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர். 1 ampere is the constant current which when maintained in each of the two straight parallel conductors of infinite length and negligible cross section held 1 meter apart in vacuum shall produce a force per unit length of 2 × 10⁻⁻7 Newton per meter between them, that is applied in 1948. மின்னோட்டத்தோட SI அலகு ஆம்பியர். வெற்றிடத்தில் 1 மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்ட புறக்கணிக்கத்தக்க அளவு குறுக்கு பரப்பு உடைய இரு முடிவில்லா நீளங்கள் உடைய நேரான இணைக்கடத்திகள் வழியே பாயும் சீரான மின்னோட்டம் அவ்விரு கடத்திகளுக்கிடையே 1 மீட்டர் நீளத்தில் 2 × 10⁻⁻7 நியூட்டன் மீட்டர் பவர் -1 விசையை ஏற்படுத்துச்சு அப்படின்னா அந்த மின்னோட்டத்தோட அளவு தான் 1 ஆம்பியர். இந்த வரையறையை நம்ம எப்போ உருவாக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1948. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரொம்ப நல்லது. அடுத்து யார்? டெம்பரேச்சர். SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் கெல்வின். டெம்பரேச்சர்னா வெப்பநிலை. வெப்பநிலையோட SI அலகு வந்து கெல்வின்.
இப்போ ஒரு கெல்வின்னா எவ்வளோன்னு நம்ம வரையறை செய்ய போகிறோம். 1 Kelvin is the fraction of 1/273.16 of the thermodynamic temperature of the triple point of the water 1967. 1 Kelvin அப்படின்னா ஒரு கெல்வின். தி ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/273.16 அப்படின்னா 1/273.16 பின்னப்பகுதி. தி தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் அப்படின்னா வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலை. தி ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்னது? நீரின் முப்புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த முப்புள்ளியில் அந்த 3 நிலைகளில் இருக்கிற பொருட்களும் சந்திக்கும் போது இருக்கிற வெப்பநிலையை தான் நம்ம முப்புள்ளி வெப்பநிலை, ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. கவனிங் குட்டி, 1 Kelvin is the fraction of 1/273.16 of the thermodynamic temperature of the triple point of the water in 1967. நீரோட முப்புள்ளியில் வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலையில் 1/273.16 பின்னப்பகுதி தான் ஒரு கெல்வின் அப்படின்னு நம்ம வரையறை 1967 செஞ்சுருக்கோம். ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா என்னன்னு கீழே இருக்குது, நான் சொல்லித்தரேன். சரிங்களா? அடுத்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் யாரு? தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் யார்? பொருளோட அளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. எஸ்ஐ யூனிட் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மோல் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். தி சிம்பிள் ஆஃப் மோல் MOL அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பொருளோட அளவு வந்து பொருளோட அளவோட அலகை மோல்னு சொல்கிறோம். அதனோட குறியீடு MOL அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ 1 மோல் அப்படின்னா என்னன்னு நாம் டிஃபைன் பண்ண போகிறோம். 1 mole is the amount of substance which contains as many elementary entities as there are atoms in 0.012 kilogram of pure carbon 12 in 1971. 1 mole அப்படின்னா ஒரு மோல்னு அர்த்தம். தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் பொருளோட அளவு. which contains அப்படின்னா அது பெற்றிருக்கிறது. as many elementary entities, எல்லா பொருட்கள்லையும் இருக்கிற அடிப்படை துகள்கள். மெனி எலிமெண்ட்ரின்னா எல்லா பொருட்களும், என்டிட்டிஸ்னால் அதில் இருக்கிற துகள்கள். as there are atoms in 0.012 கிலோகிராம் அப்படின்னா 0.012 கிலோகிராம் பொருளில் இருக்கிற அணுக்களோட எண்ணிக்கை. ஆஃப் பியூர் கார்பன் 12 அப்படின்னா தூய கார்பன் 12 அப்படின்னு அர்த்தம். அதை 1971 நம்ம வரையறை செஞ்சுருக்கோம். தொடர்ந்து கவனிங்க குட்டி. 1 mole is the amount of substance which contains as many elementary entities as there are atoms in 0.012 kilogram of pure carbon 12 in 1971. பொருளோட அளவு நம்ம மோல்னு வரையறை செய்கிறோம். 0.012 கிலோகிராமில் உள்ள தூய கார்பன் 12 அணுக்களோட எண்ணிக்கைக்கு சமமான பல துகள்களை உள்ளடக்கிய பொருளோட அளவை தான் நம்ம ஒரு மோல்னு சொல்கிறோம். 1971 தான் இந்த ஒரு மோல் அப்படிங்கிற அளவை நம்ம வரையறை செஞ்சோம். நெக்ஸ்ட், லூமினஸ் இன்டென்சிட்டி. யாரே? லூமினஸ் இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவு அப்படின்னு பேர். தி SI யூனிட் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா. தி சிம்பிள் ஆஃப் கேண்டிலா CD. லூமினஸ் இன்டென்சிட்டிங்கிறது ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவோட அலகு கேண்டிலா. கேண்டிலாவோட குறியீடு CD. சரிங்களா? எஸ். கேன் ஐ define now? Yes. One candela is the luminous intensity in a given direction of a source that emits monochromatic radiation of
the frequency 5.14 into 10 power minus 14 hertz, and that has a radiant intensity of 1 by 683 watt per steradian in that direction in 1979. One candela na oru candela. The luminous intensity na ஒளியோட செறிவு in a given direction அப்படின்னா கொடுக்கப்பட்ட திசையில் of a source அப்படின்னா அந்த ஒளி மூலத்தோட that emits monochromatic radiation அப்படின்னா அந்த ஒளி மூலம் உமிழற ஒற்றை நிற ஒளி of frequency அப்படின்னா அதனோட அதிர்வெண் 5.4 into 10 power minus 14 hertzங்கிறது அதனோட அதிர்வெண் that has a radiant intensity அப்படின்னா அது வெளியிடுற ஒளியோட செறிவு அது வந்து 1 by 683 watt per steradian அப்படின்னு இருந்துச்சுன்னா இன் தட் டைரக்ஷன்னா அந்த திசையில் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒன் கேண்டிலான்னு சொல்கிறோம். ஒன் கேண்டிலா இஸ் தி லூமினஸ் இன்டென்சிட்டி இன் எ given direction of a source that emits monochromatic radiation of frequency 5.4 into 10 power 14 hertz and that has a radiant intensity of 1 by 683 watt per steradian in that direction in 1979. அதாவது ஒளிச்செறிவோட அழகை கேண்டிலான்னு வரையறுக்கிறோம். இப்போ ஒரு கேண்டிலாங்கிறது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.40 into 10^14 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஒளி மூலம் ஒன்று உமிழும் ஒற்றை நிற ஒளி கதிர்வீச்சின் செறிவானது ஒரு குறிப்பிட்ட திசையில் 1/683 வாட் பர் ஸ்டேடியன் அப்படிங்கிற அளவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த திசையில் அந்த ஒளியோட செறிவு வந்து ஒரு கேண்டிலா அப்படின்னு சொல்லி 1979 நம்ம வரையறுத்திருக்கோம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் தேர் யூனிட்ஸ் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் யூனிட்ஸ். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் I will discuss about dimensional analysis. Here dimensional analysis பரிமாணங்களின் பகுப்பாய்வு. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் டைமென்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். டைமென்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இயற்பியல் ராசிகளோட பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஆல் தி derived physical quantities can be expressed in terms of some combination of the 7 fundamental or base quantities. All the derived physical quantities அப்படின்னு என்னது? அனைத்து வழிவந்த இயற்பியல் ராசிகளும் can be expressed in terms of அப்படின்னு என்னது? ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பு அதன் மூலம் நம்ம வெளிப்படுத்துறது. in terms of some combination of 7 fundamental அந்த 7 அடிப்படை ராசிகளும் இரண்டர கலத்தல். ஒவ்வொரு வழிவந்த ராசிக்கும் வெவ்வேறு அடிப்படை ராசிகளை பயன்படுத்தி நம்ம அதை வருவிக்கிற மாதிரி இருக்குது. எக்ஸ்பிரஸ்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னா அடிப்படை ராசிகள். ஆல் தி derived physical quantities can be expressed in terms of some combination of the 7 fundamental or base quantities. அனைத்து இயற்பியல் வழிவந்த அளவுகளும் 7 அடிப்படை அளவுகளோட சில தொகுப்புகளை கொண்டே வருவிக்கப்படுகின்றன. These base quantities are known as dimensions of the physical world. இந்த அடிப்படை ராசிகள் தான் என்னென்ன அழைக்கப்படுது? டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி ஃபிசிக்கல் வேர்ல்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயற்பியல் உலகத்தோட பரிமாணங்கள் அப்படின்னு
வரையறுக்கப்படுது and are denoted with the square bracket like this. இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அதை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். All the derived physical quantities can be expressed in terms of some combination of the 7 fundamental or base quantities. These base quantities are known as dimensions of the physical world and are denoted with the square bracket. அனைத்து இயற்பியல் வழி அளவுகளும் 7 அடிப்படை அளவுகளின் சில தொகுப்புகளை கொண்டே வருவிக்கப்படுகின்றன. இந்த 7 அடிப்படை அளவுகளையும் தான் நம்ம இயற்பியல் உலகத்தோட பரிமாணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பரிமாணங்களை வந்து அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் மூலம் நம்ம குறிப்பிடுறோம். The 3 dimensions in mechanics are square bracket of L for length, square bracket of M for mass and square bracket of T for time. அப்படின்னா என்ன அர்த்தங்கண்ணே? எந்திரவியலில் நீளத்தோட பரிமாணம் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எல்லுன்னு போடுறது, நிறையின் பரிமாணம் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எம்முன்னு போடுறது, காலத்தோட பரிமாணம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் டீன்னு போடுறது ஆகிய 3 பரிமாணங்கள் உள்ளன. இன் எலக்ட்ரிசிட்டி ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் ஏ இஸ் தி டைமென்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். மின்னோட்டவியலில் வந்து பரிமாணம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏன்னு போட்டால் அதுதான் வெப்ப இயக்கவியலில் வெப்பநிலைக்கான பரிமாணம் அப்படின்னு சொல்கிறது. இன் தெர்மோடைனமிக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் கே இஸ் தி டைமென்ஷன் ஃபார் தி டெம்பரேச்சர். அதான் நான் சொல்லியிருந்தேன், வெப்ப இயக்கவியலில் வெப்பநிலைக்கான பரிமாணத்தை ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏன்னு போடுவோம். இன் ஆப்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா in optics square bracket of CD or square bracket of phi is the dimension for luminous intensity. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒளியியலில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே சிடின்னு போடுறது அல்லது ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ஃபைன்னு போடுறது தான் ஒளிச்செறிவோட பரிமாணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடிஷ்னலாக இன்னும் பாருங்கள், தி டைமென்ஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே மோல் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சரிங்களா? The 3 dimensions in mechanics are square bracket of L for length, square bracket of M for mass and square bracket of T for time. In electricity, square bracket of A is the dimension of electric current. In thermodynamics, square bracket of K is the dimension for the temperature. In optics, square bracket of CD or square bracket of phi is the dimension for luminous intensity, and also the dimension of the amount of substance is square bracket of mole. All of you got my point? Yes. எந்திரவியலில் நீளத்தோட பரிமாணத்தை ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எல்லையும், நிறையோட பரிமாணத்தை ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எம்மும், காலத்தோட பரிமாணத்தை ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே டி ஆகிய 3 பரிமாணங்களில் நம்ம குறிப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுவே மின்னோட்டவியலில் மின்னோட்டத்தோட பரிமாணத்தை ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ஏன்னு போடுறோம். வெப்ப இயக்கவியலில் வெப்பநிலைக்கான பரிமாணத்தை ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கேன்னு போடுறோம். ஒளியியல் லைட் படித்தோம் இல்லையா, ஆப்டிக்ஸ், அதில் வந்து ஒளியியலில் ஒளிச்செறிவோட பரிமாணத்தை ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே சிடின்னு போடுறோம் அல்லது ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ஃபைன்னு போடுறோம். இதுவே பொருளோட அளவுக்கான பரிமாணத்தை வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே மோல் அப்படின்னு சொல்லி நாம் குறிப்பிடுறோம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா கண்ணுங்களா? நல்லது. அடுத்து கவனிங்க. The dimensions of a physical quantity are the powers to which the units of base quantities are raised to represent a derived unit of that quantity. Dimensions of a physical quantity, இயற்பியல் ராசியோட பரிமாணங்கள்
ஆர் தி பவர்ஸ் டு விச் தி யூனிட்ஸ், அலகுகளோட அடுக்கு, பேஸ் குவான்டிட்டிஸ், அடிப்படை ராசிகளோட அலகுகளை அடுக்கு குறியீட்டில் எழுதுறது தான் இயற்பியல் ராசிகளோட பரிமாணங்கள்னு சொல்கிறது. டு ரெப்ரசன்ட் எ டெரைவ்டு யூனிட் ஆஃப் தட் குவான்டிட்டி, அந்த டெரைவ்டு வழிவந்த ராசியோட அலகை வந்து அப்படி தான் குறிப்பிடுறோம், அடுக்கு குறியீட்டில் எழுதுகிறோம். இயற்பியல் அளவோட பரிமாணத்தை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடிப்படை அளவுகளோட பரிமாணங்களின் உயர்த்தப்பட்ட படிகளே அந்த இயற்பியல் அளவோட பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இதுவரைக்கும் வரையறுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்க போகிறோம். For example, velocity. What is meant by the definition of velocity? Rate of change of displacement அப்படின்னு சொல்லலாம். காலத்தை பொறுத்த இடப்பெயர்ச்சின்னு சொல்லலாம். ஆர் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு சொல்லலாம். காலத்தை பொறுத்து பொருளோட நிலையில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு விதமாக வெலாசிட்டியை வரையறுக்கலாம். வெலாசிட்டிங்கிறது திசைவேகம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இடப்பெயர்ச்சி, டைம் அப்படிங்கிறது காலம். Therefore, velocity is defined as the rate of change of displacement, that is nothing but is equal to displacement divided by time. Displacement நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எல்லுன்னு பரிமாணம் எழுதுவோம், டைமுக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே டி அப்படின்னு சொல்லி பரிமாணம் டைமென்ஷன் எழுதுவோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் இந்த டினாமினேட்டரில் இருக்கிறதெல்லாம் நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகணும் இல்லைங்களா. அப்போ இந்த டி பவர் இங்கே +1ன்னு இருக்குது, இது நியூமரேட்டருக்கு போகும்போது என்ன ஆகும், ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எல்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டி பவர் +1 மேலே போகும்போது டி பவர் -1 மாறும். கரெக்டா? மாஸோட குவான்டிட்டி இங்கே ஆப்சண்ட்டு, அதனால் நம்ம என்ன செய்யணும், m⁻0ன்னு போடணும், எம்மை விடக்கூடாது. அப்போ சுருக்கமாக நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதும் பொழுது m⁻0 l⁻1 t⁻−1 அப்படின்னு சொல்லி t⁻−1ன்னு சொல்லி பரிமாணம் எழுதணும், டைமென்ஷன் எழுதணும். சரிங்களா? நீளம், நிறை, காலம், மாஸ், லென்த், டைமு, இந்த ஆர்டரில் பரிமாணம் எழுதணும். இதில் எதுவோ ஒன்றுக்கு பரிமாணம் இல்லை அப்படின்னா அதை பவர் 0ன்னு போடணும், எழுதாமல் விடக்கூடாது. அப்போ தி டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் வெலாசிட்டி அப்படின்றது m⁻0 l⁻1 t⁻−1, that is nothing but m⁻0 l⁻1 t⁻−1. Hence, the dimensions of velocity are 0 in mass and 1 in length and -1 in time. மாஸோட பரிமாணம் 0, லென்த்தோட பரிமாணம் 1, டைமோட பரிமாணம் -1. டைமென்ஷன் ஆஃப் மாஸ் 0, டைமென்ஷன் ஆஃப் லென்த் 1, டைமென்ஷன் ஆஃப் டைம் -1. All of you got my point? Yes. Thank you.